மகாராஷ்டிராவில் எழுந்த மிகப்பெரிய எதிர்ப்பு மற்றும் கொந்தளிப்பை தொடர்ந்து மும்மொழி கொள்கையை வாபஸ் பெறுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் மும்மொழி கொள்கையை நாடு முழுவதும் பரவலாக்க ஒன்றிய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பாஜக, ஷிண்டே சிவசேனா மற்றும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி அரசு ஆளும் மகாராஷ்டிராவில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 3வது மொழியாக இந்தி கட்டாயம் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. கடந்த ஏப்ரல் மாதம் அரசாணை வெளியிடப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்புக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. எதிர்க்கட்சிகளும் மராத்தி அமைப்புகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இந்தி கட்டாயம் அல்ல எனவும் விருப்ப மொழியாக கற்பித்தால் போதும் என்றும் இந்த மாதம் 17ஆம் தேதி உத்தரவிடப்பட்டது. பிராந்திய மொழியை அழித்து இந்தியை திணிக்க தேவேந்திர பட்னாவிஸ் அரசு முயற்சி செய்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்தி திணிப்பை எதிர்த்து நேற்று மும்பையில் பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 3வது மொழியாக இந்தி கட்டாயம் என்ற அரசாணையின் நகல் கொளுத்தப்பட்டது. ஜூலை 5ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் அழைப்பு விடுத்திருந்தன. கடும் எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து மும்மொழி கொள்கையை வாபஸ் பெறுவதாக முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். மும்மொழி கொள்கையை உத்தவ் தாக்கரே தான் அறிமுகப்படுத்தினார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். श्रीमान उद्धव ठाकरे ये जिस समय महाराष्ट्र के मुख्यमंत्री थे, उन्होंने डॉक्टर माशेलकर जी की कमेटी तैयार की थी. उस कमेटी ने रिपोर्ट देकर पहले क्लास से मराठी के साथ साथ हिंदी और अंग्रेजी अनिवार्य की जाए, कंपलसरी की जाए. மும்மொழி கொள்கை வாபஸ் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதை எதிர்க்கட்சிகள் வரவேற்றுள்ளன. தேவேந்திர பட்னாவிஸ் மராத்திய மொழிக்கு எதிரானவர் என்று முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே குற்றம் சாட்டியுள்ளார். मुख्यमंत्री मराठी भाषा के विरोधी क्यों है? मुख्यमंत्री मराठी भाषा के विरोधी है, ये मेरा आरोप है. जाओ उनको बताओ. इसके अलावा जो समिति नरेंद्र यादव की रखी हुई थी, इतनी जोर जबरदस्ती करने की आवश्यकता क्यों? अब बाकी सारे विषय हैं, अपने यहाँ काश्तकार आत्महत्या कर रहे हैं, बाकी रोज ही विषय, कल से अधिवेशन शुरू होने जा रहे हैं, सत्र शुरू होने जा रहा है, तो बाकी के विषय उस पर बात करो ना. आप मराठी के पीछे क्यों पड़े? मराठी के बारे में आपके मन में इतना जहर क्यों है? இதற்கிடையே தேசிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்க முன்னாள் எம்பி நரேந்திர ஜாதவ் தலைமையிலான நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். இந்த குழுவின் அறிக்கை வரும் வரை மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்பட மாட்டாது என அவர் உறுதியளித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.